ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா பிரியா என்ன சமைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரியா வந்து வீடியோல வந்து சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்கேன், ஆனா வந்து சொல்லவே மாட்டேது. ஸோ அது என்ன விஷயம்ன்றத சொல்லிடு. ஃபேஸ்புக் பேஜை பத்தி தான். ஃபேஸ்புக் பேஜ் வந்து தமிழ் ஃபுட் மசாலா வந்து யூடியூப்ல மட்டும் இல்ல, ஃபேஸ்புக்லயும் இருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், அதை வந்து சொல்லு அப்படின்னு நான் வந்து பிரியாட்ட சொல்லிட்டே இருந்தேன், ஆனா பிரியா சொல்லவே இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதான் அவர் சொன்ன மாதிரி தான் ஃபேஸ்புக் பேஜும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுலயும் வந்து வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் போயிட்டு அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வீடியோஸையும் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா வந்து பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமும் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப நாளா ஓபன் பண்ணி வச்சது, இன்னும் வீடியோஸ் எதுவுமே போடல. இதுக்கப்புறம் போடலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் வீடியோஸ்லாம். சும்மா இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா போஸ்ட் வரும், ரீல்ஸ் வரும், எங்களோட போட்டோஸ் அந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம்ல வரும். அதுல நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து பர்சனலாவும் நீங்க வந்து கொஸ்டின்ஸும் கேட்கலாம். சோ அதனால இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சோ அதுலயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் குக்கிங் மட்டும் இல்லாம இப்ப நம்ம வெளியில எங்கேயாச்சும் போறோம் அப்படின்னா கூட அதையும் நம்ம வந்து கொஞ்சம் ரீல் மாதிரி இல்ல போஸ்ட் மாதிரி ஏதாவது கூட நம்ம வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டாகிராமையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து என்ன ரெசிபி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஓகே. சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து 1/2 கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா 1/2 கிலோ வந்து ரொம்ப அதிகம். வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது பொரியல் வந்து பண்ணிக்கலாம், கொஞ்சம் சிம்பிளா வந்து முடிச்சுக்கலாம் எனக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து முடிச்சுக்கலான்னு தயிர் வந்து தாளிச்சுட்டு சக்கரவள்ளி கிழங்க பொரியல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுக்கலாம் வீட்டுக்காரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இது மொத்தம் 1/2 கிலோவை 5 பீஸா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கிற 2 பீஸை வந்து ஸ்நாக்குக்கும், கொஞ்சம் மீதி இருக்கிறத வந்து நம்ம பொரியலுக்கும் பண்ணிக்கலாம். நாங்க 2 பேர் அப்படிங்கறதுனால கரெக்டா இருக்கும். பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியிலேயே வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து போட்டுடுறேன். நான் வந்து மண்ணெல்லாம் இல்லாம நல்லா கழுவி தான் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணிட்டு. ஃபர்ஸ்ட் பொரியலுக்கு ஓரளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். அதனால கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டு மீதி இருக்கிற கிழங்க நம்ம ஸ்வீட் போண்டா பண்ண போறோம். அதுக்கு கொஞ்சம் நல்லா வேகணும். அப்படியே இதுலயே இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்க போறோம். அதுதான் 2 in 1 மாதிரி. கொஞ்சம் வெந்ததுமே பொரியலுக்கு எடுத்துடலாம், இன்னும் நல்லா வேக வச்சு ஸ்நாக்கு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேகிறதுக்குள்ள நம்ம வந்து போண்டாக்கு மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த போண்டா வந்து நாங்கள் வந்து மைதா மாவில் தான் பண்ணுவோம். மேல் மாவு பூர்ணம் வந்து நம்ம வெல்லம் போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் சக்கரவள்ளி கிழங்க. இப்போ கொஞ்சமாக தான் நான் வந்து செய்ய போகிறேன்றதுனால மாவும் கொஞ்சமாக வந்து எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், மேல் மாவில் டேஸ்ட் இருக்கணும். அதே போல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்றதுக்காக, கொஞ்சம் நல்லா எழும்பி வரணுன்றதுக்காக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து நல்லா ஊறுச்சுன்னா கொஞ்சம் போண்டா வந்து நல்லா எழும்பி வரும். அதுக்காக ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வைக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் சக்கரவள்ளி கிழங்கையும் வேக வச்சு எடுத்துருவோம், பூர்ணத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். அது வரைக்கும் ஊறட்டும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா உருண்டைகளெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கணும். மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். மாவு எடுத்து ஊற்றும்போது நல்லா உருண்டை இல்லாமல் நைஸாக வந்து இப்படி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். கத்தி வச்சு குத்தும் போதே நல்லா ஈஸியாக உள்ளே போகுது. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 2 இல்லை 3 சக்கரவள்ளி கிழங்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 வெள்ளிக்கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகட்டும். நல்லா கையில் மசிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து வேகணும். அதனால் நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் சூடு ஆறட்டும். ரொம்ப சூடாக இருக்குது, தோல் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நான் வந்து ஒரு வெங்காயம் பொரியலுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சும்மா இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். போண்டாக்கும் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக கையில் வந்து மசிக்கிற அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். சும்மா கத்தி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணாலே உள்ளே போகுது. இதுதான் கரெக்டான பதம். பொரியலுக்கு வந்து ஒரு 3/4 பாகத்துக்கு நம்ம வேக வச்சா போதும். ஆனால் போண்டாக்கு வந்து நல்லா வேகணும், அப்போ தான் வந்து மசிக்கிறதுக்கு. சூடு வந்து கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். உள்ளே ஒரு வேளை சூடாக இருந்ததுன்னா கையில் வந்து ப்ரெஸ் பண்ண முடியாது, பிசைய முடியாது. வெல்லத்தை வந்து காய் துருவல், கேரட்லாம் துருவும் பார்த்தீங்களா, அதில் வந்து துருவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து வெல்லத்தை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தையும் சேர்த்துடுறேன். அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சொல்லலை, ஏன்னா கொஞ்சமாக தான் நான் வந்து ஒரு 2 துண்டு தான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு போண்டா வந்து போட்டிருக்கோம். அது வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அளவு வந்து பார்த்து கரெக்டான அளவு பார்த்து கூட நீங்கள் வந்து செய்யலாம்.
இப்போ நான் அப்படியே கொட்டி வந்து பண்ணுறேன்னா இந்த கிழங்கோட நம்ம சேர்த்து வெல்லத்தை மிக்ஸ் பண்ணும் போது தெரியும் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா போதுமா அப்படின்னு. அதனால் நான் வந்து அப்படியே போட்டுக்கிறேன். கிழங்கு ரொம்ப சூடாக இருக்கும் போது வெல்லத்தை சேர்க்குறப்ப இலகிட்டே போகும், வெல்லம் வந்து உருக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா வெல்லத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போண்டா எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் இந்த பூர்ணத்தை வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாவது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெயில் அந்த மாவில் நம்ம போட்டு டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டோம். எண்ணெயும் வந்து நல்லா நான் வந்து கடாயில் ஊற்றி வச்சுட்டேன், காஞ்சிருச்சு. மாவு போட்டதுமே இந்த மாதிரி கொஞ்சம் எழும்பிச்சுன்னா போதும், எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை வந்து இந்த மாவில் வந்து போட்டுக்கலாம். ஒரு 4 எடுத்து நான் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுக்குவேன். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வழிச்சிட்டு அப்படியே போட்டுருவோம். எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா அடியில் மட்டும் அப்படியே வந்து கலர் மாறிடும், அடி பிடிச்சிரும். அப்படியே கொஞ்சம் அப்படியே கலந்து கொடுத்துடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறதும் பிரிஞ்சு வந்துடும். அப்படி நல்லா வெந்து வரட்டும். உள்ளே வந்து பூர்ணம் வந்து வெந்துருச்சு, மேலே இருக்கிற அந்த மாவு மட்டும் வெந்தால் போதும். கொஞ்சம் வெந்து வரட்டும். போண்டா வந்து நல்லா வெந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி மேலே மட்டும்தான் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினதுமே எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா பூர்ணத்தையும் மாவில் டிப் பண்ணி நான் வந்து போண்டா செஞ்சு எடுத்துக்கிறேன். போண்டா வந்து செஞ்சாச்சு. இவ்வளோ தான் வந்து நாங்கள் எடுத்திருந்த சக்கரவள்ளி கிழங்குக்கு போண்டா வந்தது. கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் கிழங்கு கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாகவே சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டை தோலோடு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இங்கே வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். அதில் வந்து கொஞ்சமாக இப்போது பொரியலுக்கும் கொஞ்சமாக தயிர் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். கருவேப்பிலையே கொஞ்சம் சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மசால் வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும், கரெக்டாக தான் இருக்கும் காரம். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த மசாலோடைய பச்சை மணம் போகணும். இந்த பக்கம் வந்து நான் சக்கரவள்ளி கிழங்கு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நம்ம எப்படி கட் பண்ணோமோ வேக வச்சு செய்கிற பொரியலுக்கு அதே போல் தான் இது. ப்ராசஸும் அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் போடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு நிமிஷம் நல்லா இப்போ வதக்குனதுக்கப்புறம் இந்த கிழங்கு வந்து சேர்த்துடலாம். வேக வச்சு தான் எடுத்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை. அந்த மசாலாம் கிழங்குல பிடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். பொரியல் ரெடி பண்ணும் போது இந்த பக்கம் நான் வந்து தயிர் வந்து தாளிச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வர ஆரம்பித்ததும் 2-3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்றது போல். இந்த வரமிளகாவை சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கலந்து கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் தயிரில் வந்து உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. ரொம்ப வந்து வெங்காயம் வதக்க வேணாம், கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக வதக்கினாலே போதும், கரெக்டாக இருக்கும். இது கூட மஞ்சள் தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ மஞ்சள் தூள் சேர்க்கலை. இப்போ இந்த தாளிப்பை இந்த தயிரில் வந்து சேர்த்துக்கலாம். தயிரை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் மோர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு உப்பையும் போட்டு கலந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போது வெறும் தயிரே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தாளித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மஞ்சள் தூள் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இப்போ சேர்க்காமலே பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பொரியல் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். மசாலாம் அந்த மசாலாம் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொரியலும் ரெடி. சுட சுட சாதமும் வடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தயிர் தாளிக்கும் போது சாதம் நல்லா சூடாக இருந்ததுன்னா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நார்மலாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும்.
இப்போ தயிரையும் நான் வந்து தாளித்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துடுறேன். குட்டீஸ்க்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கை விட சக்கரவள்ளி கிழங்கு செஞ்சு கொடுக்கும்போது லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த கிழங்கு. அப்போ அந்த சாப்பிடும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்வீட்டோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது. இது கூடவே மாம்பழமும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் மாம்பழம் காம்பினேஷன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்போ. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த வீடியோ பார்க்குற சமயத்தில் லஞ்சுக்கு இல்லை டின்னருக்கு என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்றது என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக சக்கரவள்ளி கிழங்குல பொரியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபீஸ்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.